மத்திய அரசின் திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதை கண்காணிக்க மாநில அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றும் நிலையில் அதில் பங்கேற்க அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமை செயலகம் வந்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள். ஆண்டுக்கு இருமுறை, அதாவது 6 மாத கால இடைவெளியில இந்த கூட்டம் என்பது நடைபெறும். மத்திய அரசினுடைய திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதை கண்காணிப்பதற்காகத்தான் மாநில அளவிலான இந்த வளர்ச்சி குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் 10 எம்பிக்கள் 6 எம்எல்ஏக்கள் அடங்கிய குழு இருக்கும். மத்திய அரசால் செயல்படுத்தப்பட வரக்கூடிய திட்டங்களுடைய நிலை மாநிலத்தில் எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்வார்கள். இந்த குழுவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருமாவளவன், சுப்ராயன், வெங்கடேசன், TR பாலு, மாணிக்கம் தாகூர், நவாஸ் கனி, தம்பித்துரை, அன்புமணி ராமதாஸ், GK வாசன் ஆகியோர் எம்பிக்களாக இடம்பெற்றிருந்தார்கள். சட்டமன்ற உறுப்பினராக ராஜேந்திரன், எழிலன், நீலமேகம், பூமிநாதன், ஹசன் மௌலானா, செங்கோட்டையன் ஆகியோர் இடம்பெற்றிருந்தார்கள். இந்த கூட்டத்திற்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரும் தற்போது சட்டமன்ற உறுப்பினருமான செங்கோட்டையன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். கடந்த கூட்டத்திலும் அவர் இந்த வளர்ச்சி கூட்டத்தில் பங்கேற்று தன்னுடைய கருத்தை முன்வைத்தார். இந்த நிலையில ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக இந்த கூட்டம் என்பது மத்திய அரசின் சார்பில் என்னென்ன திட்டங்கள் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது என்பது தொடர்பாக கலந்தாலோசிப்பார்கள். தங்கள் கருத்துக்களை எல்லாம் முன்வைப்பார்கள். திட்டத்தினுடைய நிலை குறித்தெல்லாம் ஆலோசிப்பார்கள். அதன் அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் இந்த திட்டங்கள் எவ்வாறு செயல்படுகிறது என்பது குறித்தெல்லாம் முடிவு செய்வார்கள். இந்த கூட்டத்தில் தம்பிதுரை, அதே போல அன்புமணி ராமதாஸ் ஆகியோர், GK வாசன் ஆகியோர் வருகை தரவில்லை. மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் உரை நிகழ்த்துவார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் அவர்கள் வருகை தந்து இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். கடந்த கூட்டத்திலும் அவர் பங்கேற்றார் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.